குழந்தைகள் பேசும்போது பெற்றோர்கள், நம்ம இந்திய பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் அடம் பிடிச்சா சமாதானப்படுத்த செஞ்சு தரேன்னு தான் சொல்லுவாங்க. அத்தனை பேரும் இப்போ அதை தான் செஞ்சாங்களாங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு ஒரு ஒரு கெடு கொடுப்பாங்க. அடம் பிடிக்கிற குழந்தையை சமாதானப்படுத்துறது தான் முதல்ல. உள்ளே போனவங்க அத்தனையும் விஜய்க்கு தான் போட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நீங்கள் இந்திய பெண்களை பொறுத்தவரை அவங்க ஒரு டிரான்சிஷன் கடந்து வந்திருக்கிறாங்க. 3 தலைமுறைக்கு முன்னாடி யாருக்கு போடணும்னு வீட்டில் கேட்டுட்டு போய் போட்டுட்டு வந்தாங்க. அடுத்த தலைமுறை யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னுட்டு வீட்டில் ஒரு உரையாடல் நடத்திட்டு ஒரு சஜஷன் கேட்பாங்க. முடிவு அவங்க தான் எடுப்பாங்க. 3வது தலைமுறை இது குறித்து பேசணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு முடிவை நானே பார்த்து எடுத்துக்கிறேன். ஓட்டு போட ஒன்றா போனால் வீட்டில் இருக்கிறவங்களோட போயிட்டு அவங்க பாட்டுக்கு போட்டுட்டு வருவாங்க. முழுக்க முழுக்க அவங்களுடைய அசஸ்மெண்ட்டுங்கிற இடத்துக்கு போயிடுச்சு. இதிலிருந்து திரும்ப ரிவர்ஸில் போய் யாருக்கு போடணும்னு பிள்ளைகள் சொல்லுவதை வாங்கிட்டு போகிற நிலைமைக்கு இந்திய பெற்றோர்கள் குறிப்பாக தாய்மார்கள் போவாங்களான்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இதில் இன்னும் ஒரு கேட்டகரி இருக்குது. நம்ம எக்ஸிட் போல்ஸ்லேருந்து பல வியூக விற்பனர்கள் எல்லாம் களத்துக்கு போகிறாங்க. மக்கள் போடுறத கரெக்டாக தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. பலர் ஊருக்குள்ளே சொந்தக்காரங்களுக்குள்ளே நம்ம போட்ட கேண்டிடேட் ஒரு வேளை தோத்துட்டார் அப்படின்னா நம்மளை பகடி பண்ணுவாங்க. அது சொந்தத்தில் பேசும்போது இவன் போட்டான் அதனாலே தோற்று போயிட்டான், ஜெயிக்கிறவனுக்கு போட வேண்டியதுதானே அப்படிங்கிற மாதிரியான சில பார்வையோடு இருக்கும். அதனால் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் போட்டேன் அப்படின்றது இல்லை, அந்த சுற்றி இருக்கிற ஒரு பியர் ப்ரெஷருக்கு சொல்லக்கூடியதுங்கிறதும் இருக்குது.